அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது தான், ஹாப் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, க்ளீனிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ளீனிங் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்பில்டு ஹாபாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு கிளாஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இதே மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஹாப் வந்துட்டு இருக்கிறதுனால பொங்கி வலிஞ்சு உள்ளுக்குள்ளே போயிடாதா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கெலாம் இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து மிஸ்டர் மசில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிரில் ஸ்டாண்டெல்லாம் எடுத்துடுறேன். அதுலேயுமே மிஸ்டர் மசில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அதில் இருக்கிற ஆயில் பீஸுக்கு வந்து எடுக்கும். ஸோ எல்லாத்தையும் இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இதில் வந்து எனக்கு பாலுமே பார்த்திங்கன்னா அந்த கார்னர் வந்து பொங்கி வலிஞ்சிருக்கு. எல்லாமே அப்படி இருக்கட்டும். மேலே உள்ள இந்த இது எல்லாத்தையுமே வந்து இதையுமே எடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக ஊற வைக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து A to Z எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு சாஃப்ட்டு ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் பீஸுக்கு எல்லாத்தையுமே அந்த மிஸ்டர் மசில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையே வந்துட்டு அப்படியே நம்ம எல்லா இடத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு சாஃப்ட்டு ஸ்பாஞ்சால் நம்ம வந்துட்டு அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், வைப் பண்ணி. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் வளர்க்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லிக்யூட் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு 2 drops மட்டும் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். இது வந்துட்டு ஒன்லி வந்து சாஃப்டான ஸ்பாஞ்சு தான். ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஹாபை க்ளீன் பண்ணுறதுக்காகவே நான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பாத்திரம் வளர்க்கக்கூடிய அந்த ஹார்டாக இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர்லாம் வந்து இது மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் விழும். ஹாப் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த கிளாஸ் மேலே எல்லா இடத்துலையுமே நம்ம வந்துட்டு இந்த விம் லிக்விட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ட்ராப்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். இந்த பர்னரை சுற்றி உள்ள இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஆயில் வந்து கொஞ்சம் சேரும். இந்த இடத்துலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஸ்க்ரப்பரை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல சாஃப்டான ஸ்க்ரப்பர். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் வந்துட்டு ஈரம் இல்லாத வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத வச்சுட்டு அப்படியே வந்து எல்லா அந்த நுரை நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே வைப் பண்ணி எடுத்துருங்க. ஈரம் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நுரை வந்துகிட்டே இருக்கும், அதனால் சொல்கிறேன். எல்லா நுரையும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, வினிகர் விம் லிக்விட் சேர்த்து. வினிகரும் வந்து நமக்கு ஆயில் பீஸுக்கு நல்லா ரிமூவ் பண்ணும். அதனால் ஃபைனலி அதை ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கு இல்லையா, நம்மகிட்ட க்ளீனிங்காக வச்சுருப்போம் இல்லையா ப்ரஷ், அந்த ப்ரஷ் வச்சு இந்த பர்னர் சைடு எல்லாமே வந்துட்டு தேய்ச்சி விட்டுடுங்க. ஃபைனலி வந்து இன்னொரு முறை அந்த ஈரம் இல்லாத டவல் வச்சு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப வந்து லெந்தியாகவும் காமிக்காமல் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாகவே வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிடுறேன். மறக்காமல் இந்த நாப் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுடுங்க. அடுத்து இந்த பர்னரோட இன்சைட் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் போயிருக்கும், எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த பர்னர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதெல்லாமே வந்து க்ளீனாக இருந்துச்சு, அதனால் இதை வாஷ் பண்ண நான் போடலை. எல்லாத்தையுமே வந்து அது இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கி இதுக்குள்ளெலாம் அந்த அளவுக்கு போகாது. ஸோ மேலேயே தான் நமக்கு இருக்கும், நம்ம வந்து தொடச்சிக்கலாம் ஈஸியாக, உள்ளுக்குள்ளே எதுவுமே போகாது. அடுத்து வந்து ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து விம் லிக்யூடு வந்து நம்ம ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி தண்ணியில் நான் சிங்கிலே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் ஊற போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட். இதில் நல்லா ஊறி வந்துடும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக இதை ஸ்க்ரப் பண்ணி நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். A few minutes later. இப்போ ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும், எந்த பிசுக்கும் அந்தளவுக்கு இருக்காது. நான் அந்த வாட்டர்லேயே அப்படியே வந்து ஸ்க்ரப்பரை டிப் பண்ணி அதுலேயே வந்து இந்த ஸ்டாண்டை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பர்னர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்டாண்டு. இது கொஞ்சம் பெருசு. எல்லா ஸ்டாண்டையுமே இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹாப்க்கு வந்து டீப் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். எப்போதும் வந்து நம்ம ஜென்டலாக துடைக்கிறது, இல்லை ஆயில் ஏதாவது பட்டுருச்சுன்னா துடைக்கிறது, இல்லை டெய்லியும் நம்ம துடைப்போம், அந்த மாதிரி நார்மலாக துடைச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஹாப் வந்து எப்போதும் நமக்கு புதுசாகவே இருக்கும், புதுசு மாதிரியே இருக்கும். இப்போ என்னோடய ஹாப் வாங்கி 1 இயர் தாண்டிடுச்சு. பட் இப்போவும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பர்னரோட இந்த பிளேட் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ஒரு டவல் ஒன்று விரித்து அதில் வந்துட்டு இந்த ஈரம் எல்லாமே உலர்ந்து காயறதுக்கு நம்ம வச்சிடலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி வாஷ் பண்ணுறது. மேக்ஸிமம் நான் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் தான் லோட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கையாலே வாஷ் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கையால் க்ளீன் பண்ணேன்னா எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சிங்க்லேயே வந்துட்டு ஊற வச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சிங்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம இதை தான் லிக்யூட்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தோம். அதனால் சிங்க்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ண மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. இப்போ ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஈரம்லாம் காஞ்சி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது மேலே எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுமே சரி, வைக்கிறதுமே சரி, எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம கொஞ்சம் சரியாக வைக்கலைனா கூட நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும், ஆன் ஆகாது. இப்போ நான் கொஞ்சம் ஒரு பக்கமாக வச்சுருக்கேன், எனக்கு தெரியல, ஆன் ஆகலை பாருங்கள். நம்ம கரெக்டாக வச்சுனா தான் வந்துட்டு ஹாப் வந்து கரெக்டாக ஆன் ஆகும். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டா தான் நமக்கு வந்து ஹாப் வந்து கரெக்டாக ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபைனலி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நீங்கள் இந்த கிளாஸை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹாப் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நார்மல் அடுப்பை தொடச்சி க்ளீன் பண்ணுறதை விட இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹாப் க்ளீன் பண்ணுறது. மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, க்ளீனிங்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸி தான். பொங்கி வந்துட்டு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடாது. அப்படி பொங்கி வழிஞ்சாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துடைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டாண்டு எடுத்துகிட்டு நம்ம துடைச்சாலே போதும், அந்தளவுக்கு தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் ஹாப் வாங்குறதா இருந்தாலுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஹாப் தான் வாங்கணும், இன்பில்டு தான் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை விளாகில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.